Chapter 3, Exercise 3.3 third question. Find the GCD of each pair of the following polynomials. Second question என்னவா இருந்துச்சு? LCM find பண்ணோம் இல்லையா? இதில் GCD அதாவது LCM இங்கு கொடுத்துட்டு GCD find பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் சம்மில் இதேமாதிரி ரெண்டு சப்டிவிஷன் இருந்தது. அதில் GCD கொடுத்துட்டு LCM find பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும் GCD LCM மட்டும் தான் மாறுது. மற்றபடி செய்கிற மெத்தடில் சேம் தான். ஓகேவா? அப்போது find the GCD of each pair of the following polynomials. First subdivision கொடுத்துருக்காங்க 12 into x power 4 minus x cube. Second one வந்து 8 into x power 4 minus 3x cube plus 2x square. Whose LCM is 24x cube into x minus 1 into x minus 2. Solution. First என்ன பண்ணுவோம்? First கொடுத்துருக்க polynomial f of x இது g of x எழுதுவோம். அதை எழுதியிருக்கோம். f of x equal to 12 into x power 4 minus x cube. இது ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா பார்க்கணும், இல்லாட்டி காமன் எடுக்கணும். இங்கே எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப்னு தானே இருக்குது. ஸோ இதில் எக்ஸ் கியூபவே காமன் எடுத்து எது லீஸ்ட்டோ அதை காமன் எடுத்துட்டோம்னா நம்ம பேலன்ஸ் இருக்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதலாம் இல்லையா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸ் கியூபை காமனாக எடுத்துட்டோன்னா எக்ஸ் பவர் 4 இருக்குது, அதில் எக்ஸ் கியூபை காமனாக எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன தான் இருக்கும்? ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூபவே காமன் எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1. அப்போ இதான் அதுக்குள்ளே ஆன்சர். எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 12 into x cube into x minus 1. அடுத்து g of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 8 into x power 4 minus 3x cube plus 12x square. அப்போ 8 into இதுலேயும் x power 4 x cube x square மூணுமே x தான் இருக்குது. ஸோ x இதில் இருக்க லீஸ்ட் இது அதை காமனாக எடுத்துட்டாலே பேலன்ஸ் இருக்கிறதுல எழுத முடியும். ஹையஸ்ட் எடுத்தோம்னா இது ரெண்டு எழுத முடியும். இப்போ x power 4 காமன் எடுத்துட்டோம்னா இது x cube x square தான் இருக்குது. எப்படி எழுத முடியும்? அப்போ காமன் எடுக்கிறது அதில் இருக்க லீஸ்ட்டை தான் எடுப்போம் இல்லையா? அது ஜென்ரல் ரூலாக தானே. இப்போ 8 into எக்ஸ் ஸ்கொயர் தான் காமன் எடுக்கிறோம். எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஏன்னா எக்ஸ் பவர் 4 தான் இருக்குது. அதில் ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம், 2 காமன் எடுத்துட்டோம். இன்னொரு 2 தான் உள்ளே இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்துட்டோம். பேலன்ஸ் ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்தப்போ 2 மட்டும் தான் வரும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு? 8 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இதை இன்னும் கூட நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஏன்னா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட் கரெக்ட் ஆர்டரில் இருக்குது. அப்போ இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயரும் நடுவில் மைனஸ் 3xும் வரணும். அப்போ இங்கே இருக்கிற அந்த 2x ஸ்கொயருங்கிறது ப்ளஸில் தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ நமக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 3xன்னு இருக்குல்ல, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும். அது ரெண்டுமே அதான் இங்கே ப்ளஸில் வந்திருக்கு, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ என்னவா இருக்கணும்? ரெண்டு நம்பருமே மைனஸில் இருக்கணும். அப்போ தான் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த மைனஸ் சைன் போடுவோம். ரெண்டுமே மைனஸாக இருக்கல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே 2வும் இந்த நம்பர் ரெண்டுமே மைனஸில் இருக்கணும். அப்போ 1 2 சார் தான் 2 எழுதணும். -1 இன்ட்டு -2ங்கும் போது என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2 சார் 2. -1 ப்ளஸ் -2ங்கும் போது என்ன ஆகும்? ரெண்டுமே மைனஸாக இருக்கையில் ப்ளஸ் பண்ணுவோம். 1 + 2 3. ரெண்டு மைனஸாக இருக்கனால -3ன்னு எழுதுவோம். ஓகே தானே? இது தெரியல இது. அப்போ எப்படி எழுதுவோம்? -1x into -2x என்ன ஆகிடும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 2 சார் 2 x into x x ஸ்கொயர் ஆகிடும். -1x -2xனா -3xன்னு ஆகிடும். ஓகே தானே? அடுத்து என்ன பண்ணுவோம்? இதில் இருக்க ஃபஸ்ட்டு அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேர்மால். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? x ஸ்கொயர். இப்போ டிவைடட் பை x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர். எக்ஸும் x ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். எக்ஸும் x ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? x கீழேருந்து எழுதுவோம் இல்லையா? x -1 இன்ட்டு x -2ன்னு வரும். இதான். அப்போ 8x ஸ்கொயர் இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு கீழேருந்து அப்படியே எழுதுவோம். x -1 இன்ட்டு x -2. இதே இங்கே எதுவும் இல்லைன்னா ப்ளஸ் போட்டிருப்போம். இதான். அப்போ g of x நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? நம்ம சிம்பிளிஃபை மீன்ஸ் ஃபேக்டரைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணி நம்ம இது பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24x³ இன்ட்டு x -1 இன்ட்டு x -2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்னது? எல்சிஎம் அதாவது ஜிசிடி தான் ஃபைன் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. நீ ஜிசிடி ஃபைன் பண்ணுறதுக்கும் போது என்ன பண்ணணும்? டேரெக்டாக இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பண்ணையில் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. நம்ம ஜிசிடி தான் ஃபைன் பண்ணணும். எல்சிஎம் இங்கிட்டு வரணும். மல்டிப்ளிகேஷனுக்கு இங்கிட்டு வரல, டிவிஷன் ஆகிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம் ஈக்குவல் டு ஜிசிடி. தட்ஃபோர் ஜிசிடி ஈக்குவல் டு நமக்கு ஃபஸ்ட்டாக எழுதிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சாதாரண இதான் முன்னாடி எழுதுவோம். அதனால் ஜிசிடி ஈக்குவல் டு ஒவ்வொன்றுக்குள்ள வேல்யூ எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன இருக்குது? 12x ஸ்கொயர் இன்ட்டு 12x கியூப் இன்ட்டு x -1 இன்ட்டு
g of xங்கிறது 8x square into x minus 1 into x minus 2 divided by LCMங்கிறது 24x cube into x minus 1 into x minus 2. இப்போ இந்த x minus 1 x minus 1 கேன்சல் ஆகிடும், x minus 2 x minus 2 கேன்சல் ஆகிடும், x cube கேன்சல் ஆகிடும். நம்பர் பார்த்தோம்னா இங்கே 12 24 இருக்கா, 1 12 சார் 12, 12 2 சார் 24. அடுத்து இங்கே 2 இருக்குதா, 1 2 சார் 2, 4 2 சார் 8. இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு, நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்குது. நியூமரேட்டரில் என்ன இருக்குது, இங்கே 4 ஆகிடுச்சு, 4x square into x minus 1. இதுதான் GCD. இப்போ காமனாக நீங்கள் இதிலே பார்த்தாலே தெரிஞ்சிடும், f of x g of x தானே, காமனாக இருக்கிறது மட்டும் தானே எல்சிஎம்மாக வரும், ஜிசிடியாக வரும். காமனாக இருக்கிறது எது, x minus 1 x minus 1 இருக்கா, அதனால் இந்த x minus 1 வந்துடும். ஓகேவா, x minus 1 வந்துடும். அடுத்து இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஜிசிடிங்கும்போது என்னது, லீஸ்ட்டாக இருக்கிறதா வரும், ஏன்னா காமனாக இருக்கிறது மட்டும் தானே எழுதுவோம். அப்போ லீஸ்ட்டாக இருக்கும்போது என்னது வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்துருக்குது. நம்பர் பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது, 12 8. 12னா என்ன ஆகிடும் நமக்கு, 2 12ங்கும்போது செஞ்சு பாருங்கள், எல்சிஎம் எடுக்கையில் 2 into 2 into 2, 2 2 சார் 4, 4 2 சார் 8, 4 3 சார் 3 வரும் இல்லையா, 2 2 சார் 4, 4 3 சார் 12. அதான் நமக்கு எல்சிஎம் இப்படி எடுக்கிறது தான். 12ங்கும்போது 2ல் பண்ணுறோம், 6 2 சார் 12, பின்ன 2ல் பண்ணல 3 2 சார் 6, 2 into 2 into 3. அடுத்து 8 தானே இருக்குது, அடுத்த நம்பர் இங்கே இருக்கிறது ஜி இதில் 8ங்கும்போது 4 2 சார் 8, பின்ன இன்ட்டு பண்ண 2 2 சார் 4. அதான் என்ன ஆகிடும், 8ங்கிறது 2 into 2 into 2. இப்போ காமனாக இருக்கிறது 2, இந்த ஒரு 2, இதுதான் காமனாக இருக்குது. அப்போ 2 into 2 என்னவாயிடும், 4. அதான் இங்கே வந்திருக்குது. ஸோ நமக்கு டேரெக்டாகவே செய்யலை, அதான் ஒரு, ஆனால் டேரெக்டாக இங்கே செய்ய முடியாது, ஏன்னா இங்கே எல்சிஎம்மும் கொடுத்து 2 பாலினாமியல் f of x g of x கொடுத்து ஜிசிடி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்மேட் எழுதி செய்கிறோம். ஓகேவா, ஸோ தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட்.